அறம். அதாவது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அறம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனசுல என்ன தோணும்? ம் ஏதோ பெரிய தியாகம் செய்யறது, இல்ல நிறைய காசு கொடுத்து மத்தவங்களுக்கு உதவுறது அப்படித்தானே தோணும். ஆமா, ஏதோ ஊருக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்கறது, இல்ல அனாதை ஆசிரமத்துக்கு லட்சக்கணக்குல டொனேட் பண்றது, இப்படிதான் நாம வழக்கமா நினைச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பா. அறம் அப்படிங்கிறது சாதாரண மனுஷங்களால எட்டி பிடிக்க முடியாத ஒரு பெரிய தத்துவமா நம்ம மாத்திட்டோம். சரியா சொன்னீங்க. ஆனா ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு வரி நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்னு சொல்லுது. அதாவது ஒரு மனுஷன் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு செக்லிஸ்ட் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டான ஒரு 4 ஸ்டெப் செக்லிஸ்ட் குடுக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எந்த பெரிய பில்டப்பும் இல்லாம உங்களோட சாதாரண வாழ்க்கையில நீங்க தவிர்க்க வேண்டிய ஒரு 4 விஷயங்கள் அவ்வளவுதான். அத பத்தி தான் இன்னிக்கு இந்த ஆழமான தேடல்ல நாம விரிவாக பார்க்க போறோம். ஆமா, நம்ம எப்பவுமே அறம் அப்படிங்கறத வெளியே நடக்கிற ஒரு ஆக்ஷனா, ஒரு காரியமா தான் பார்க்கறோம். ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறது அறம்னு நினைக்கிறோம். ஆனா அந்த சாப்பாட்ட குடுக்கும்போது உங்க மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க மேட்டர். சரியா புடிச்சிட்டீங்க. அத பொறுத்து தான் அது உண்மையாவே அறமா இல்ல வெறும் பப்ளிசிட்டியான முடிவாகுது. வள்ளுவர் இங்க அறத்த ரொம்ப நுட்பமா வரையறுக்கிறாரு. அதாவது ஒரு மனுஷனோட மன தூய்மையா சொல்றாரு. ம் இது வெளிய உலகத்துக்கு நாம காட்டுற வேஷம் இல்ல. இது நமக்குள் நடக்கிற ஒரு நிசப்தமான புரட்சி. ஓகே, இத கொஞ்சம் விரிவாக பாப்போம். திருக்குறள்ல அறத்துப்பால்ல இருக்கிற அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தோட 35வது குறள் தான் இன்னைக்கு நம்மளோட சோர்ஸ் மெட்டீரியல். அந்த ஒற்றை வரிய வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு மனித மனதோட ஆழங்களை அலச போறோம். குறள் இதுதான்: அழுக்காறு அவா வெகுழி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இதுல வர்ற அந்த 4 வார்த்தைகள் ரொம்ப ஆழமானது. அழுக்காறு, அவா, வெகுழி, இன்னாச்சொல். இது கேட்க ஏதோ தமிழ் கிளாஸ் மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா உண்மையில நீங்க ஆபீஸ்ல உங்க கூட வேலை செய்யறவரோட ப்ரொமோஷனை பார்த்து பெருமூச்சு விடும்போதும் சரி, இல்ல டிராஃபிக்ல முன்னாடி போற வண்டிக்காரரை திட்ட நினைக்கும் போதும் சரி, இந்த 4 வார்த்தைகள் தான் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய கேம் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி, இந்த 4 விஷயங்களையும் ஒவ்வொன்னா பிரிச்சு பார்த்திடலாமா? கட்டாயமா. வள்ளுவர் சொல்ற அந்த 4 ஆழமான வார்த்தைகளை கொஞ்சம் சைக்கலாஜிக்கலா பிரிச்சு பார்ப்போம். முதல் வார்த்தை வந்து அழுக்காறு, அதாவது பொறாமை. இங்கிலீஷ்ல envy அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமா, இது நம்ம ஈகோவோட ஒரு அடிப்படை குணமா இருக்கு. இந்த பொறாமைங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு இடத்துல வரக்கூடிய ஒண்ணுதான், குறிப்பா இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா உலகத்துல. கண்டிப்பா. இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே யாரோ ஒருத்தர் புது கார் வாங்கியிருப்பாங்க, இல்ல மாலத்தீவுல வெக்கேஷன் போயிருப்பாங்க. அத பாக்கும்போது நம்ம வாழ்க்கைய அவங்களோட கம்பேர் பண்ணி நமக்கு இது இல்லையேன்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன எரியும் உணர்வு வருது பாத்தீங்களா? அதுதான் இந்த அழுக்காறு. சரியா சொன்னீங்க. மத்தவங்களோட வளர்ச்சியையோ அவங்களோட சந்தோஷத்தையும் பார்த்து பொறுக்க முடியாத ஒரு மனநிலை தான் அது. காரல் ஜங் சொல்ற ஷேடோ செல்ஃப், அதாவது நம்மளோட இருண்ட பக்கத்தோட வெளிப்பாடுது. வாவ், அந்த ஒப்பீடு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆவா, அதாவது பேராசை. ஆசைக்கும் பேராசைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆமா, மனிதன்னா ஆசை இருக்கத்தானே செய்யும். அதுல என்ன தப்பு? ஆசைங்கிறது ஒரு தேவைக்காக வர்றது. எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும், நல்ல வேலை வேணும் அப்படிங்கிறது சாதாரண ஆசை. அது சர்வைவல், அதாவது வாழ்வாதாரத்துக்கானது. எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த அவாங்கிற பேராசை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. எனக்கான தேவை முடிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் வேணும்னு அலையிறது. மத்தவங்கள விட எனக்கு அதிகமா வேணும் அப்படின்னு எந்த ஒரு திருப்தியுமே இல்லாம அலையற ஒரு தீராத தாகம் அது. ஒரு கார் வாங்கினா பத்தாது, அடுத்த வருஷமே அதை விட பெரிய கார் வாங்கணும், பக்கத்து வீட்டுக்காரனை விட பெரிய டிவி வாங்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கிறது. புத்தர் சொல்ற அட்டாச்மெண்ட், அதாவது பற்று, இதுதான். ஓகே, மூணாவது வந்து வெகுளி, அதாவது கட்டுப்பாடற்ற கோபம். என் ஈகோ சீண்டப்படும் போதோ இல்ல நான் நினைச்சது நடக்காத போதோ உள்ளுக்குள்ள இருந்து வெடிச்சு வெளியே வர்ற நெருப்பு தான் கோபம். சரியா? 100க்கு 100 சரி. 4வது வந்து இன்னாச்சொல். இது ரொம்ப முக்கியமானது. மத்தவங்க மனசு நோகும்படி அவங்கள வேணும்னே காயப்படுத்துற நோக்கத்தோட பேசப்படுற கடுமையான வார்த்தைகள். ஆமா, இந்த 4 தான் அறத்தோட முதல் எதிரிகள்னு வள்ளுவர் சொல்றாரு. ஒரு நிமிஷம், இங்கதான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. இத உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். சொல்லுங்க, என்ன சந்தேகம்? மனுஷங்களுக்கு எத்தனையோ தீய குணங்கள் இருக்கு இல்லையா? ஒருத்தரை ஏமாத்துறது, பொய் சொல்றது, திருடுறது, துரோகம் பண்றது. ஏன், கொலை மாதிரி கொடூரமான குற்றங்கள் கூட இருக்கு. ஆமா. அப்படி இருக்கும்போது வள்ளுவர் ஏன் குறிப்பா இந்த 4 விஷயங்களை மட்டும் செலக்ட் பண்ணி இதுதான் உலகளாவிய அறத்துக்கு எதிரான பிரதான தடைன்னு சொல்றாரு? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒருத்தன் பொருளை திருடுறதை விட ஒருத்தன் மேல சும்மா பொறாமப்படுறது அவ்வளோ பெரிய தப்பா என்ன? இது ரொம்பவே ஆழமான, அதே சமயம் லாஜிக்கலான ஒரு கேள்வி.
நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, திருட்டு, ஏமாற்றுதல், துரோகம், கொலை. ஆமா, அதெல்லாம் என்ன? அதெல்லாம் ஒரு மனுஷன் வெளிய செய்யற ஆக்ஷன்ஸ். சரியா சொன்னீங்க. பிசிக்கலா நடக்கிற விஷயங்கள். ஆனா அந்த செயல்கள்லாம் எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எங்கிருந்து தொடங்குது? ஒருத்தன் ஏன் திருடுறான்? அவனுக்குள்ள இருக்கிற பேராசையால, அதாவது ஆவா. ஒருத்தன் ஏன் இன்னொருத்தனுக்கு துரோகம் பண்றான்? ஓ, ஒண்ணு பொறாமையா இருக்கும், அதாவது அழுக்காறு, இல்லனா பேராசையா இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஒருத்தன் ஏன் இன்னொருத்தனை அடிக்கிறான் இல்ல கொலை பண்றான்? அவனுக்குள்ள கட்டுப்படுத்த முடியாத கோபம், அதாவது வெகுளி இருக்கும். ஓ, அப்போ வெளிய நடக்கிற எல்லா பெரிய குற்றங்களுக்கும் ஆணிவேரா இருக்கிறதே நம்ம மனசுக்குள்ள நடக்கிற இந்த 4 அடிப்படை உணர்ச்சிகள் தான். ஆமா, வள்ளுவர் ஒரு தப்பு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ற போஸ்ட்மார்ட்டம் பத்தி பேசல. அவர் அந்த தப்பு உருவாவதற்கான விதைய பத்தி பேசுறாரு. ஒரு செடி வளரக்கூடாதுன்னா அதோட இலைய கிள்ளி போடுறதுல பிரயோஜனம் இல்ல, அதோட விதைய அழிக்கணும் இல்லையா? கண்டிப்பா. பொறாம, பேராசை, கோபம், இந்த விதைகளை அழிச்சிட்டா வெளியே நடக்கிற எந்த ஒரு குற்றமே நடக்காது. அதுதான் இந்த 4 வார்த்தைகளோட உண்மையான முக்கியத்துவம். வாவ், நீங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உண்மையிலே என் கண்ணு திறக்கிற மாதிரி இருக்கு. ஒருத்த கெட்டவன் அப்படின்னு நாம எப்போ முத்திர குத்துறோம்னா, அவன் வெளியே ஒரு தப்பான காரியத்தை செஞ்சதுக்கு அப்புறம் தான். ஆனா அதோட சோர்ஸ் கோட் அவனுக்குள்ள ஓடுற இந்த 4 உணர்ச்சிகள் தான் சொல்லும்போது ரொம்ப லாஜிக்கலா இருக்கு. எனக்கு இது பார்க்கும்போது ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி தோணுது. டாமினோ எஃபெக்ட் ரொம்ப சரியான ஒப்பீடு. ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னா வரிசையா விழும் பாத்தீங்களா, அந்த விளையாட்டு காய்கள் மாதிரி. இது ஒன்னோட ஒன்னு எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆமா, இது தனித்தனி தீமைகள் கிடையாது. இது ஒரு சைக்கலாஜிக்கல் சங்கிலி தொடர். நீங்க சொன்ன அந்த டாமினோ எஃபெக்ட் உதாரணத்தையே கொஞ்சம் டீட்டெயிலா நேயர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஷோர். இப்போ நீங்க உங்க ஆபீஸ்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க கூடவே உங்க டீம்ல வேலை செய்யற ஒரு ஃப்ரெண்டுக்கு திடீர்னு உங்களை விட ஒரு பெரிய ப்ரமோஷனும் சம்பள உயர்வும் கிடைக்குது. உடனே மனசுல என்ன தோணும்? அத கேள்விப்பட்ட உடனே உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல் வரும். ஏன் அவனுக்கு கிடைச்சது? அவன் என்ன பெரிய ஆளா? எனக்கேன் கிடைக்கல? அப்படிங்கிற ஒரு சின்ன பொறாமை பிறக்கும். அதுதான் வள்ளுவர் சொல்ற அழுக்காறு. இதுதான் முதல் டொமினோ. நீங்க என்னதான் சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு கங்க்ராட்ஸ் சொன்னாலும் உள்ளக்குள்ள அந்த முதல் டொமினோ விழுந்துருச்சு. கரெக்ட். ஆனா அந்த பொறாமை அப்படியே அங்கே நின்னுடாது இல்லையா? அது அடுத்த டொமினோவை தட்டிவிடும். ஆமா, அந்த பொறாமை அப்படியே வளர்ந்து அடுத்த கட்டத்துக்கு போகும். அவன் வச்சிருக்க அந்த பதவியும் அந்த பவரும் எனக்கும் வேணும், அதை நான் எப்படியாவது அடையணுங்கிற ஒரு பேராசையா உருமாறும். எனக்கு என்ன தேவையோ அது எனக்கு போதுங்கிற நிலைமையை தாண்டி அவனுக்கு கிடைச்சது எனக்கு வேணுங்கிறது தான் அந்த பேராசை, அதாவது அவா. இது 2வது டொமினோ. சூப்பர். ஆனா அந்த ஆசை உடனே நிறைவேறாது இல்லையா? உங்களால உடனே அந்த ப்ரமோஷனை வாங்க முடியாது. அப்ப என்ன ஆகும்? அந்த ஆசை நிறைவேறாத போது உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய விரக்தி, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். அந்த விரக்தி உள்ளேயே கொதிச்சு கொதிச்சு ஒரு கட்டத்துல உங்க கட்டுப்பாட்டை மீறி கோவமா வெடிக்கும். அந்த கோவம் அந்த ஃப்ரெண்டு மேலயும் திரும்பும், உங்களை சுத்தி இருக்கவங்க மேலயும் திரும்பும். வீட்ல போய் சம்பந்தமே இல்லாம சின்ன விஷயத்துக்கு கத்துவீங்க. இது 3வது டாமினோ, வெகுழி. எக்ஸாக்ட்லி. அப்புறம் கடைசியா அந்த கோவம் உங்களை முழுசா கண்ட்ரோல் பண்ணிடும். ஒரு நாள் ஆபீஸ் மீட்டிங்ல எல்லார் முன்னாடியும் அந்த ஃப்ரெண்ட பார்த்து அவமானப்படுத்துற மாதிரி சம்பந்தமே இல்லாம ஒரு கடுஞ்சொல் பேசிடுவீங்க. அவன் மனசு சுக்குநூற உடையிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுடுவீங்க. அதுதான் இன்னாச்சொல். இதுதான் கடைசி டாமினோ. இப்படி உள்ளுக்குள்ள ரொம்ப சாதாரணமா தொடங்கின ஒரு சின்ன பொறாமை எப்படி படிப்படியா வளர்ந்து ஒரு வன்முறையான வார்த்தையா மாறி கடைசியில ஒரு நல்ல நட்பையே அழிச்சிருச்சு பாத்தீங்களா? இந்த மெக்கானிசம் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க சொன்ன இந்த உதாரணம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அகத்துல, அதாவது மனசுக்குள்ள கண்ணுக்கே தெரியாம ஒரு சின்ன எண்ணமா தொடங்குற விஷயம் எப்படி புறத்துல ஒரு பெரிய வன்முறையா மாறுது அப்படிங்கிற மனித மனதோட சைக்காலஜியை இது அப்பட்டமா காட்டுது. இப்போ நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் உங்ககிட்ட ரொம்ப கோவமா கடுமையான வார்த்தையில பேசுறார் அப்படின்னா, நீங்க அவர் பேசுற வார்த்தையை மட்டும் பார்த்து பதிலுக்கு கோபப்பட வேண்டியதில்ல. விக்டர் பிராங்கல் சொல்ற மாதிரி அந்த ரியாக்ஷனுக்கு நடுவுல ஒரு சின்ன இடைவெளி விடணும். ஆமா, அவர் அப்படி பேசுறாருன்னா அவருக்குள்ள ஆழங்கா பொதிஞ்சு கிடக்கிற ஏதோ ஒரு பொறாமையோ இல்ல நிறைவேறாத ஒரு ஆசையோ அதனால வந்த விரக்தியோ தான் காரணமா இருக்கும்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த புரிதல் வந்துட்டா பாதி சண்டைகள் வராது. அப்சல்யூட்லி. ஆனா இது அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா நாம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில தினமும் இந்த 4 டொமினோக்கள்ல சிக்கிக்கிட்டு தான் இருக்கோம். டிராஃபிக்ல ஒருத்தன் நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டு போனா கூட உடனே கோவம் வருது, கெட்ட வார்த்தையில திட்டுறோம். சரி, இப்போ நாம இந்த 4 தீமைகள் என்னென்ன, அதோட ஆணிவேர் என்ன, அது எப்படி ஒன்னோடு ஒன்னு கனெக்ட் ஆகி வேலை செய்யுது அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலா பார்த்துட்டோம்.
இப்போ குறளோட இறுதி பகுதிக்கு வருவோம். இழுக்கா இயன்றது அறம். இதுல தான் வள்ளுவர் அறம் அப்படிங்கிறதுக்கான முழு இலக்கணத்தையுமே மாற்றி எழுதுறாருன்னு நான் நினைக்கிறேன். சந்தேகமே இல்லாம இழுக்காய் என்றது அறம் அப்படின்னா இந்த 4 மாசுகளும், அதாவது இந்த 4 குற்றங்களும் இல்லாம உங்க மனசை வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அதுதான் உண்மையான அறம். இவ்ளோதான் விஷயமா? இவ்வளவுதான் விஷயம். அறம்ங்கிற பேருக்கு வள்ளுவர் உங்ககிட்ட எந்த பெரிய தியாகத்தையும் கேட்கல. நீங்க உங்க சொத்தையெல்லாம் வித்து தானம் பண்ணணும்னு சொல்லல. அவர் சொல்றதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். உன் மனச அழுக்கில்லாம சுத்தமா வச்சுக்கோ. ஆமா, இது ரமண மகரிஷி சொல்ற மாதிரி வெளியில தேடாம உள்ள தேடுற விஷயம். நான் யாரு அப்படின்னு உள்ள போய் தூய்மைப்படுத்துறது. அதாவது வெளிய சேர ஆக்ஷன்ஸ விட உள்ள இருக்கிற நம்மளோட இன்னர் ஸ்டேட் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க. கண்டிப்பா. நீங்க பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கலாம், ஏழைங்களுக்கு அன்னதானம் போடலாம். ஆனா அந்த காரியத்தை செய்யும்போது உங்க மனசுக்குள்ள மத்தவங்கள விட நாம பெரிய ஆளா தெரியணுங்கிற பேராசையோ இல்ல உங்களை மதிக்காதவங்க மேல ஒரு கோபமோ, இல்ல கூட இருக்கிறவங்க மேல பொறாமையும் இருந்துச்சுன்னா, நீங்க சேர அந்த தானத்துல எந்த ஒரு அறமும் கிடையாது. அது வெறும் ஈகோவோட வெளிப்பாடுதான். எக்கார்ட் டோலே சொல்ற ஈகோ ட்ராப் இதுதான். ஆமா. ஆனா அதுவே நீங்க உங்க ஆபீஸ்லயோ வீட்லயோ ஒருத்தர்கிட்ட பேசும்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, கோபமும் இல்லாம, முழுமையான அன்போட ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அதுதான் உண்மையான அறம். கேட்க ரொம்ப அழகா சிம்பிளா இருக்கு. ஆனா இத பிராக்டிக்கலா செய்யறது எவ்ளோ பெரிய கஷ்டம்னு நான் நினைச்சு பாக்குறேன். ஆமா, பிராக்டிக்கலா அது பெரிய சேலஞ்ச் தான். இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க, ஆமா நேயர்களான நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த வேகமான போட்டி நிறைந்த உலகத்துல இது எவ்ளோ பெரிய சவால். பக்கத்து வீட்டுக்காரர் புது கார் வாங்கினா பொறாமப்படாம இருக்கிறது. அடுத்தடுத்த புது மொபைல் மாடல் வரும்போது அத வாங்கணும்னு பேராசப்படாம இருக்கிறது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான வேலை சூழல்ல நம்ம மேனேஜர் திட்டும்போது கோபப்படாம இருக்கிறது. வீட்ல கணவனோ மனைவியோ வாக்குவாதம் பண்ணும்போது ஒரு வார்த்தை கூட கடுஞ்சொல் பேசாம அமைதியா கடந்து போறது. இத சாதிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா ஒருவேளை இதை சாதிச்சுட்டா, அப்போ கிடைக்கிற அந்த மன அமைதி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஈடு இணையே கிடையாது இல்லையா? 100க்கு 100 உண்மை. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா இந்த பொறாமை, பேராசை, கோபமெல்லாம் நம்மள பாதுகாக்கிற ஆயுதங்கள்னு நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையில அதெல்லாம் நம்ம மனசுக்கு எவ்வளோ பெரிய பாரம் தெரியுமா? ஒருத்தர் மேல பொறாமைப்பட்டுக்கிட்டோ கோவப்பட்டுக்கிட்டோ இருந்தா நமக்கு ராத்திரி தூக்கமே வராது. அந்த பாரத்தை சுமந்துகிட்டே தான் நாம வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த 4 குணங்கள்ல இருந்தும் விலகி இருக்கிறது அப்படிங்கிறது நீங்க உலகத்துக்கு செய்யற தியாகம் இல்ல, அது உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிற மிகப்பெரிய உதவி. அது உங்களையே விடுவிக்கிற ஒரு திறவுகோல். எந்த மனுஷன் தன் மனச இந்த 4 தீய குணங்கள்ல இருந்தும் விலக்கி சுத்தமா வச்சுக்கிறானோ அவனுக்கு எந்த பெரிய கோயிலுக்கும் போக வேண்டியதில்ல. எந்த பெரிய தான தர்மமும் செய்ய வேண்டியதில்லை. அவன் வாழ்கிறதே ஒரு அறம்தான். ரொம்ப ரொம்ப ஆழமான பாயிண்ட் இது. வெளியில எந்த அளவுக்கு நல்லவங்களா நடிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல. நம்ம மனச ஸ்கேன் செஞ்சு பார்க்கற ஒரு எக்ஸ்ரே கருவி மாதிரி இந்த ஒற்றை குரல் வேலை செய்யுது. ஆமா, நாம இன்னைக்கு பார்த்த இந்த விரிவான அலசல ஒரு சுருக்கமா தொகுத்துறலாம். கண்டிப்பா. அறம் அப்படிங்கிறது ஏதோ பெரிய பணக்காரங்களோ இல்ல சாமியார்களோ மட்டும் செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. பொறாமை, பேராசை, கோபம், கடுஞ்சொல், இந்த 4ம் இல்லாத ஒரு தூய்மையான மனநிலையே அறத்தோட உச்சம். ஒரு சின்ன பொறாமை எப்படி ஒரு பெரிய சண்டையா கடுஞ்சொல்லா மாறுது அப்படிங்கிற அந்த டாமினோ எஃபெக்ட நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். நிச்சயமா. இந்த அலசலை நாம நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை மட்டும் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நாம இவ்ளோ நேரம் இந்த 4 நெகட்டிவ் குணங்களையும் பிடுங்கி எரிஞ்சிடணும்னு பேசணும். ஆனா பல பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்? இந்த கோபம், ஆசை, பொறாமை இதெல்லாம் தான் என்னை டெய்லி மோட்டிவேட் பண்ணி ஓட வைக்குது. இதெல்லாம் என் மனசுலேருந்து முழுசா அகற்றிட்டா அப்புறம் என் மனசு வெறும் காலி இடமா, ஒரு சூனியமா மாறிடுமா? நான் ஒண்ணுமே செய்யாத ஒரு ஜடம் மாதிரி ஆகிடுவேனா அப்படின்னு தோணலாம். ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே அது ரொம்ப லாஜிக்கலான கேள்விதான். எனக்கே அந்த சந்தேகம் வருது. இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம மனசுல இருக்கிற இந்த 4 விஷயங்களும் போயிட்டா மனசு சும்மா ஆயிடுமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு தோட்டத்துல நிறைய களைகள், அதாவது தேவையில்லாத முட்செடிகள் வளர்ந்திருக்கு. அந்த களைகள் எல்லாம் பிடுங்கி எரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தோட்டம் வெறும் காலியிடமா மாறிடுமா என்ன? கிடையாது. அந்த களைகள் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம்தான் அந்த மண்ணுக்குள்ள இத்தனை நாளா மறைஞ்சிருந்த உண்மையான விதைகளுக்கு வெளிச்சம் கிடைக்கும். அப்புறம்தான் அங்க அழகான பூக்கள் முளைக்கத் தொடங்கும். அதே மாதிரிதான் நம்ம மனசும். பொறாமை, பேராசை, கோபம், கடுஞ்சொல் அப்படிங்கிற இந்த 4 முட்செடிகளையும் நம்ம மனசுல இருந்து பிடுங்கி எரிஞ்சிட்டா அந்த மனசு காலி ஆகாது.
மாறாக இத்தனை நாளா இந்த முட்செடிகளுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த உண்மையான அன்பு, கருணை, அமைதி அப்படிங்கிற நிஜமான நற்பண்புகள் உங்க மனசுல பூக்க ஆரம்பிக்கும். அந்த இடத்துல தான் உங்களுக்கான முழுமையான நிம்மதி கிடைக்கும். அதனால இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். அடுத்த முறை நீங்க உங்க குழந்தைகிட்டயோ, வாழ்க்கை துணைக்கிட்டயோ, இல்ல ஆபீஸ்ல யாரோ ஒருத்தர்கிட்டயோ கோவப்பட்டு கத்த நினைக்கும்போது, இல்ல ஒரு கசப்பான வார்த்தையை பேச நினைக்கும்போது ஒரே ஒரு கணம், ஜஸ்ட் ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி உங்களை நீங்களே சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க. நான் இப்போ பேசப் போற இந்த கடுமையான வார்த்தைக்கு பின்னாடி எனக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு சின்ன பொறாமையோ இல்ல நிறைவேறாத பேராசையோ ஒளிஞ்சிருக்கா அப்படின்னு உங்களையே கேட்டுக்கோங்க. அந்த ஒரு நொடி தயக்கம், அந்த ஒரு செகண்ட் அவேர்னஸ் உங்க வாழ்க்கையவே, உங்க உறவுகளையே மாத்தி அமைக்கலாம். ரொம்ப அழகான முடிப்பு. அந்த தன்னுணர்வு மட்டும்தான் இந்த இருட்ட போக்குற ஒரே வெளிச்சம். அந்த 4 டாமினோக்களும் விழாம பாத்துக்கிற பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு. உங்க மனசு சுத்தமா வச்சுக்கிறதே நீங்க இந்த உலகத்துக்கு செய்யற மிகப்பெரிய அறம். உங்க மனமே உங்களுக்கான அறமா மாறட்டும். இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. மீண்டும் ஒரு சிறப்பான டாபிக்கோட அடுத்த தேடலில் சந்திப்போம்.